ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். நாம இன்னைக்கு அம்மா சமையல் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அந்த சேனலுக்கு மதிப்பெண்ணும் வழங்க போறோம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். அம்மா சமையல் சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னா, குக்கிங்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட சேனல் இது. ஆனா இப்போ குக்கிங்கை தவிர பாக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல குக்கிங் வீடியோஸ் போட்டு ஃபேமஸ் ஆனவங்க இப்போ அவங்க குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி, குறிப்பாக தன் மருமகள், மகன், பேரனை முன்னிலைப்படுத்தி தான் இப்ப நிறைய வீடியோ பதிவிடுறாங்க. ஆரம்பத்துல இருந்த இன்னசென்ஸ் இப்ப சுத்தமா இல்லவே இல்ல. பெயருக்காக சில குக்கிங்ஸ் வீடியோ போட்டுட்டு மத்தபடி பேரன், மருமகள், மகனை பற்றி பெருமை பேசிக்கொண்டு அவங்க குடும்ப கொண்டாட்டமும் அலப்பறையும் தான் இப்போ அதிகமா இருக்கு. மொத்தத்துல அம்மா சமையல் சேனல்ல சமையல் இருக்காது. இப்போ அதிகமாக கமர்ஷியல் விலாக்ஸ் தான் அதிகமா போடுறாங்க. தன்னுடைய வருமானத்தை அதிகமாக்கிக் கொள்வதற்காக கமர்ஷியல் விலாக்ஸ் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இந்த அம்மா சமையல் சேனல். அம்மா சமையல் சேனலை பாக்குறதுனால ஏதாவது பயன் இருக்கான்னு என்ன கேட்டா, கண்டிப்பாக நல்ல பயன் இருக்கு. அது நமக்கு இல்ல, அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க சமீபத்துல வீடியோலாம் பாருங்களேன். அவங்க லஞ்ச் சாப்பிடுறத லஞ்ச் விலாக்னும், அவங்க திருவிழாவுக்கு போறத திருவிழா விலாக்னும், அப்புறம் குலதெய்வம் விலாக், பேரனோட விலாக், மருமகளோட விலாக்னு வீடியோக்கள் போட்டா நமக்கு என்ன பயன் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எனவே அவங்க ஒவ்வொரு வீடியோக்களும் ப்ரமோஷனுக்காகவும் கமர்ஷியலுக்காகவும் தான் வீடியோ பதிவிடுறாங்க. பாக்குற நமக்கு இதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. எனவே அம்மா சமையல் சேனல் பயனுள்ள சேனலா என்று என்ன கேட்டா, கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அம்மா சமையல் சேனல் இப்போல்லாம் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல நல்ல யூஸ்ஃபுல்லா யதார்த்தமான வீடியோக்கள் நிறைய பதிவிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. எனவே அதற்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுன்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி இப்ப அவங்க பதிவிடுற வீடியோக்களுக்கெல்லாம் அவார்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவார்டெல்லாம் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப சகஜமாயிடுச்சு. யாரு வேணாலும் எந்த அவார்டும் வாங்கலாம் என்ற மாதிரி ஆயிடுச்சு. எனவே அவார்டு கொடுக்கிறது வாங்குறதுல எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டம் காசு கொடுத்து எது வேணாலும் வாங்கலாம்ன்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால அவார்டு வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தெரியல. அம்மா சமையல் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் சஜஷன் என்னன்னா, உங்களை பிடிச்சிதான் நிறைய பேர் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நீங்க பண்ண குக்கிங் வீடியோ எல்லாம் பார்த்தாங்க. ஆனா இப்போ நீங்க அது மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் இப்ப பதிவிடுவது கிடையாது. இப்போ உங்களுடைய குடும்ப கொண்டாட்டத்துக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்கள், உங்களுடைய மருமகள், பேரன், மகனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறீங்க. இது மக்களுக்கு ஒருவித ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்துது. இதை ஏன் சொல்றேன்னா, நீங்களே கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வியூஸ் எல்லாம் இப்ப அதிகமா போறதும் கிடையாது. 9 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் மிக சொற்பமான வியூஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. எனவே நீங்க உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு கமர்ஷியல் விலாகும் போடாம, உங்களை குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி வீடியோ பதிவிடாம, உங்களுடைய யதார்த்தமான குக்கிங்ஸ் வீடியோ போட வேண்டும் என்பதுதான் என்னுடைய சஜஷனாக இருக்கும். அம்மா சமையல் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிஃபரின் மதிப்பெண்
நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உங்களை குறைச்சி மதிப்பிடுவதற்கான பதிவுகள் கிடையாது. உங்களை குறை சொல்வதற்காக இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிடவில்லை. நீங்க உங்க வீடியோக்களை இனி நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் பதிவிட வேண்டும் என்றுதான் இது மாதிரியான வீடியோக்கள் போடுறோம், அப்புறம் ரிவ்யூவும் பண்றோம். எனவே இனியாவது நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் பதிவிடுங்க, சமூக பொறுப்புள்ள வீடியோக்களை பதிவிடுங்க. எனவே நாமும் பொறுப்பா இருப்போம். சமூக பொறுப்புள்ள வீடியோ பதிவுகளை நம்ம பார்ப்போம், சமூக பொறுப்பற்ற வீடியோக்களை புறக்கணிப்போம் மற்றும் சமூக பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம் விலகியே இருப்போம். இந்த வீடியோ வந்து முழுசா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்கு. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.